வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அருந்ததியர் கூட்டமைப்பு சார்பில் தந்தை பெரியார் அவர்களை இழிவாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கைது செய்ய கோரி திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை, ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம், திராவிட தமிழர் கட்சி, தமிழ்நாடு இளைஞர் முன்னணி, அருந்ததியர் பாதுகாப்பு கழகம் அமைப்பை சார்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோருடன் புகார் மனு அளித்தனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் அனைத்து சமூகம் அர்ச்சகராக வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளெல்லாம் மனிதகுல மேம்பாட்டுக்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவராகும். தந்தை பெரியார் அவர்களை தமிழ்நாடு மட்டுமின்றி இந்திய தேசமே பாராட்டுகின்ற வகையில் இருந்து வருகிறது. இந்த சூழலிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை இழிவாக பேசியும் கொச்சைப்படுத்தியும் தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. இந்த செயலை ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. இது குறித்து இன்றைக்கு திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை, ஆதித்தமிழர் பேரவை, திராவிட தமிழர் கட்சி, ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் முன்னணி, அருந்ததியர் பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட இயக்கத்தினர் புகார் மனுவை சீமான் மீது கொடுத்திருக்கிறோம். புகாரை பெற்றுக்கொண்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் உடனடியாக தமிழக அரசுக்கும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் தெரிவிப்போம் என கூறியுள்ளார். உடனடியாக தமிழக அரசாங்கம் சீமானை கடுமையான பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.